லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு என்ன? இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டடு நார் டிஸ்ட்ராய்டு. எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட் மே பி டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம்டாக பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். பட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைனிங்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் அந்த எனர்ஜி வந்து இன்புட்டில் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே தான் அவுட்புட்லேயும் கிடைக்கும். டோட்டல் எனர்ஜி ஐசோலேட்டடு ரிமைனிங்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. இப்போ ஒரு எனர்ஜி என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு எனர்ஜி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாப்பிக்கு மோஷன் இன் வெர்டிக்கல் சர்க்கிள். மோஷன் இன் வெர்டிக்கல் சர்க்கிள். இந்த ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கல் எடுத்துக்கிட்டு ஒரு த்ரெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த த்ரெட்டில் கனெக்ட் பண்ண அந்த கல்லை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த கல்லில் ஏற்படுற ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 வந்து ஆக்ட் ஆகும். 2 ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ். அந்த கல், அதாவது அந்த கல் இருக்குன்னா அந்த மாஸில் ஒன்று பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங். இப்படி இந்த மாதிரி 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஒரு ஸ்டோன் நம்ம கல்லில் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம், த்ரெட்டில் கனெக்ட் பண்ணுறோம், கட்டிட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரொட்டேஷன் ஆகும்போது அந்த மாஸில் வந்து அந்த கல்லாகப்பட்ட அந்த மாஸில் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு 2 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங். சரி, இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ளைங் த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் த மாஸ். அந்த மாஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்டன் செகண்ட் லா வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டேஞ்சென்டியல் டைரக்ஷன் இங்கே நல்லா நான் வச்சுக்கோங்க. டேஞ்சென்டியல் டைரக்ஷன் அப்படின்னா என்ன? டேஞ்சென்டியல் டைரக்ஷன் அப்படின்னா ஆப்போசிட்டில் என்ன ஆகுதுன்னா ஒரு அப்போஸ் பண்ணுறது. சரிங்களா? 2 லைன் கிராஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த லைன் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா டேஞ்சென்டில்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த மாஸ் இருக்குது. சரிங்க, இது சென்டர் பாயிண்ட். இதுக்கு இடையில் வந்து நான் டீன் போட்டிருப்பேன். டி அப்படின்னா டென்ஷன் அர்த்தம். சரிங்க, டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங். டென்ஷன் அப்படின்னா அந்த ஒரு வைப்ரேஷன், அதை டென்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? இந்த கல்லுக்கும் அந்த நம்ம இந்த கையில் எந்த இடத்துல நம்ம பிடிச்சிருப்போம் அந்த மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு அந்த மாசுக்கு இடையில் இருக்கிறது டென்ஷன். டென்ஷன் அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவோம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இதோட வெலாசிட்டியில் அந்த மூவ் ஆகும். இங்கே வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறான். ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. சரிங்களா? இந்த மாஸ் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறான், 2 காம்பனண்ட்டை பிரிக்கிறான். ஒன்று காஸ் தீட்டா, இன்னொன்று சைன் தீட்டா. சரி, இந்த இடத்துல மாஸ் இருக்குதுன்னா அதோட கிராவிட்டி வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். mg மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. சரிங்களா? இது நோக்கி தான் இருக்கும். அப்போது இது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 2 காம்பனண்ட்டை பிரித்ததில் ஒன்று வந்து mg காஸ் தீட்டான்னு வச்சுக்கிட்டான், இன்னொன்று mg சைன் தீட்டான்னு வச்சுக்கிட்டான். ஏன் mg காஸ் தீட்டான்னு வச்சுக்கிட்டான், இந்த ஆங்கிளும் இந்த இடத்த போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளும் கிட்டத்தட்ட என்னது உங்களுக்கு ஈக்குவல். சரிங்களா? நார்மல் ஃபோர்ஸ் 2 தீட்டாவும் ஈக்குவல் அப்படிங்கிறோம். சரிங்களா? 2 தீட்டாவும் சேம். சரி, ஓகே. அதனால் mg காஸ் தீட்டா. அப்போ இன்னொரு காம்பனண்ட் என்ன, சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா அந்த அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மாஸ் இந்த டேஞ்சென்டியல் டைரக்ஷன். சரிங்களா? அப்போது இந்த சைன் தீட்டா எடுத்து டேஞ்சென்டியல்னால் பாருங்கள் இப்படி போகுது. சப்போஸ் இந்த கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டோன் எங்கே வரும், இப்படி போகும். பட் mg காஸ் தீட்டாவில் பார்த்தீங்கன்னா இது நோக்கி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல டென்ஷன் தேவைப்படுது, இங்கே டென்ஷன் தேவையில்லை. புரியுதுங்களா? சைன் தீட்டாக்கு டென்ஷன் தேவையில்லை. அப்போது mg சைன் தீட்டா ஈக்குவல் டு ma. உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு ma. அப்போ எஃப்க்கு பதில் mg சைன் தீட்டா போட்டாச்சு. ma ஏன்னு ஆசோலேஷன், டீன் ஏன் போட்டிருக்கான டேஞ்சென்ட் ஆசோலேஷன். ஓகேங்களா? டேஞ்சென்ட் ஆசோலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆசோலேஷனோட ஃபார்முலா தான் -dv/dt. ஏன் மைனஸ் யூஸ் பண்ணிக்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? மைனஸ் என்னது உங்களுக்கு dv/dt, வெலாசிட்டி பை டைம் ஈக்குவல் டு ஆசோலேஷன். அப்போது இந்த ஏங்கிற இடத்துல வந்து நாம் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ mg sin θ ஈக்குவல் டு -m dv/dt. இந்த மைனஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் போகுது. சரிங்களா? கிராவிட்டி இப்படி வருது, நாம் ஸ்டோன் இப்படி சுற்றுறோம். அப்போ கிராவிட்டி இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் போகிறதுனால இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியல் டைரக்ஷன். இப்போ நீங்கள் சைன் தீட்டா எடுத்துட்டோம்ல, இப்போது நம்ம காஸ் தீட்டா எடுக்கிறோம்.
காஸ் தீட்டாக்கு இந்த பாயிண்டில் இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு டென்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? டி வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், சைன் தீட்டாக்கு டி வந்து தேவையில்லை. சைன் தீட்டா நம்ம டேஞ்சன்டில் சொல்கிறோம். டேஞ்சன்டில் அப்படின்னா கட் ஆயிரும். இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டோன் இப்படி கூட போகலாம். சரிங்களா? அங்கே டி தேவை இருக்காது. பட் இங்கே பாருங்கள் டி தேவைப்படுது. டி மீன்ஸ் டென்ஷன், அதாவது ஒரு வைப்ரேஷன். ஓகேங்களா? அப்போது டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா. இங்கே ஏன் மைனஸ் யூஸ் பண்ணோம்னா எம்ஜி காஸ் தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் டி இருக்குது. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இது ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன், இது ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பேன். எம்ஜி காஸ் தீட்டா இப்படி வருது, டி வந்து ஆப்போசிட்டில் போகுது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிறது மைனஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு எம்ஏ, சேம் அதே தான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. எஃப் ஈக்குவல் டு எம்ஏ ஃபஸ்ட் அப்ளை பண்ண மாதிரி தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே ஏக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா சென்ட்ரிபிடல் ஆசோலேஷன். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம அந்த த்ரெட்டை நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது விட்டால் மட்டும்தான் அது வெளியே போகும். விடாமல் சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு சர்க்குலர் ஃபார்மில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த பாயிண்ட்டை மையமாக வச்சு தான் இந்த கல் என்ன ஆகிட்டு இருக்கு, சுற்றிட்டு இருக்குது. அதாவது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே வந்து டென்ஷன் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால இங்கே ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் இது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை ஆசோலேஷன் அப்ளை பண்ணுறோம். ஆசோலேஷன் ஈக்குவல் டு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸல் ஃபார்முலா என்னது, v²/r. இந்த ஏக்கு அதில் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, கீழே வந்து ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன சொல்கிறான், மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள். ஈக்குவேஷன் 1 and 2 என்ன சொல்கிறான்னா மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள். சரி, இதில் இந்த சர்க்குலர் கேன் பி டிவைட் இன்ட்டு 4 செக்ஷன். இப்போ ஏ இருக்குது, இங்கே போகும், இந்த பக்கம் வந்துச்சுன்னா பி செக்ஷன், இந்த பக்கம் வந்துச்சுன்னா டி செக்ஷன், மறுபடியும் ஏ செக்ஷன், இப்படி போயிட்டுருக்கும். ஒவ்வொரு செக்ஷனில் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு 4 செக்ஷனில் போகுது. அந்த 4 செக்ஷனோட மோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா தீட்டா வந்து 0 வந்துச்சுன்னா அது யூனிஃபார்மில் போகாது. சரிங்களா? அதாவது ரொட்டேஷன் பண்ணாமே இருந்துச்சுன்னா அந்த கல் என்ன ஆகும், உனக்கு அந்த கல் என்ன ஆகும், உங்களுக்கு ரொட்டேஷனில் போகாது, அது யூனிஃபார்மில் போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்கிறோன்னா மேக்னட் ஆஃப் வெலாசிட்டி வந்து நாட் கான்ஸ்டன்ட். சரிங்களா? வெலாசிட்டியோட மேக்னிடியூடு வந்து இது கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே வந்தீங்கன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்கும், கிராவிட்டி நோக்கி வரதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிராவிட்டி ஆப்போசிட் போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். அப்புறம் மாதிரி அந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரியபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி காஸ் தீட்டா வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. எம்ஜி காஸ் தீட்டா ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. செகண்ட் டைம் அதுதான் சொல்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு செக்ஷனுக்கு போகும்போது இந்த ஈவெண்ட்டில் நடக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டென்ஷன் அண்ட் த வெலாசிட்டி அண்ட் திஸ் 2 பாயிண்ட் கேன் பி ஃபவுண்ட் பை த அப்ளைங் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணுறது மூலிமா 2 பாயிண்ட்டோட டென்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது பாயிண்ட் 1 இந்த ஸ்டோன் இங்கே இருக்கும்போது, பாயிண்ட் 2 நீ ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த ஸ்டோனோட பொசிஷன் இங்கே இருக்கும்போது. சரிங்களா? டயக்ராம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. when the body at the rest lowest point 1 the gravitational force mg. இப்போ அந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஏரோ மார்க் பாருங்கள், mg கீழ் நோக்கி தான் இருக்கும். வெலாசிட்டி இது மாதிரி இருக்கும், பொசிஷன் இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸு ஆர் டென்ஷன் T1 இது நோக்கி தான் போகும். T1ஓட டென்ஷன். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் நோக்கி தான் டீயோட வேல்யூஸ் ஆக்ட் ஆகும், அப்படியே மேலே வருது. இங்கே இருக்கும்போது இதோட எம்ஜி எப்படி இருக்கும், உங்களுக்கு ஸ்டோன் மேலே போனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மேலேயே போகும், கீழே தான் கீழ் நோக்கி தான் வரும். அப்போது ஏரோ மார்க் பாருங்கள், எம்ஜின்னு போட்டிருக்கேன். அந்த ஸ்டோனுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கு உண்டான டென்ஷன் பாருங்கள், ஏரோ மார்க் இருக்குது, சென்டர் பாயிண்ட் நோக்கி தான் வருது டி. எந்த இடத்துலையும் இந்த ஸ்டோன் இருந்தாலும் டி வந்து இந்த பாயிண்ட் நோக்கி தான் போகும். ஏரோ மார்க் வச்சு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டவுன்வேர்டு அண்ட் த அனதர் ஒன் இஸ் த டென்ஷன் T1 ஆக்டிங் வெர்டிக்கலி அப்வேர்டு ஆன் T2. சரி, இப்போ T1 இந்த வேல்யூஸ் வந்து பார்க்குறோம். இது T1, இது T2. சரி, T1 வேல்யூஸ் பாருங்கள். T1 இந்த T1 மைனஸ் எம்ஜிங்கிறான், மைனஸ் எம்ஜி. அதாவது T1 பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு இந்த டைரெக்ஷனில் போகுது, கிராவிட்டியோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ T1 வந்து மைனஸ் எம்ஜின்னு சொல்கிறோம். T1 வந்து எம்ஜிக்கு ஆப்போசிட், ஏன்னா டைரெக்ஷன் வேறு வேறு இருக்குது. அதனால் T1 மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு mv²/r. அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தானே. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் பாயிண்ட் நோக்கி போச்சுன்னா அது என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஆசிலேஷன். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல மைனஸ் எம்ஜி வந்து ஈக்குவல் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அது ப்ளஸ் எம்ஜி ஆகுது. ஈக்குவேஷன் 4 நல்லா நோட் பண்ணிக்கணும்.
இது என்ன சொல்லணும்னா லோயஸ்ட் பாயிண்ட் 1க்கு இந்த ஈக்குவேஷன் 4, ஹையஸ்ட் பாயிண்ட் 2 இந்த பொசிஷனில் இருக்கும்போது பாருங்கள். இப்போ இங்கே T1 இந்த ஆஃப் உங்களுக்கு T2வா, T2 ப்ளஸ் எம்ஜிங்கிறான். T2 ப்ளஸ் எம்ஜி. ஏன் மாஸ் அண்ட் கிராவிட்டியோட டைரக்ஷனும் கீழ் நோக்கி வருது, டென்ஷன் Tவோட வேல்யூஸும் அந்த ஏரோ மார்க்கும் கீழ் நோக்கி வருது. ரெண்டு சேமாக இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் இருந்தங்காட்டி இங்கே மைனஸ் யூஸ் பண்ணோம். இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குங்காட்டி இங்கே மைனஸ் தேவையில்லை, ப்ளஸ் ஈக்குவல் டு mv²/r. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு தேவை டென்ஷன் T2 மட்டும்தான் தேவை. இந்த பாயிண்டில் இருக்கிற T2 வேல்யூஸ் எம்ஜி அந்த பக்கம் போச்சுன்னா என்ன உங்களுக்கு மைனஸ் எம்ஜி ஆகுமா? அப்போது இதோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் இருக்குது, இதோட வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறோம். அதனால் T1 greater than D2. It is understood that D1 greater than D2. The difference in the tension T1 minus T2. ஓகேங்களா? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் T1 வந்து கிரேட்டராக இருக்குது ஃபோர்ஸு, T2 வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் கம்பேர் பண்ண சொல்லியிருப்பான். எந்த வேல்யூஸை? T1 மைனஸ் T2 ஈக்குவேஷன் 2 கம்பேரிஷன் பண்ணுறோம். T1 வேல்யூஸ் மைனஸ் T2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? T1 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், T2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்னென்னு பாருங்கள், T1 மைனஸ் T2வா, T1 வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் மைனஸ் T2 ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது. சரி, இப்போ பாருங்கள் mv1²/r ப்ளஸ் mg மைனஸ் உள்ள இன்டூ பண்ணுறோம், மைனஸ் mv2²/r. இந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன மாறுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. ஈக்குவேஷன் இது கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த டேர்மிலிருந்து எதை காமன் எடுக்கலாம்னா இதுலேயும் m/r இருக்குது, இதுலேயும் m/r இருக்குது. அப்போது m/r காமனாக வெளியே எடுத்தாச்சு. சரிங்களா? அப்போ v1² மைனஸ் v2² வந்துடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு mg ப்ளஸ் இங்கே ஒரு mg 2mg. ஈக்குவேஷன் 4 ரெண்டையும் கம்பேர் பண்ணது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் E1 ஈக்குவல் டு E2. சரிங்களா? எனர்ஜி வந்து எப்படி ஆக முடியும் உங்களுக்கு, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜிக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? டிஸ்அப்பியரன்ஸ் ஈக்குவல் டு ரீஅப்பியரன்ஸ். அப்போது அந்த லா படி E1ம் E2 ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோட டோட்டல் எனர்ஜி தேவைப்படுது. சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் தெரிஞ்சிருந்தா கைனடிக் எனர்ஜியும் தெரிஞ்சால் தான் டோட்டல் எனர்ஜி தேவைப்படும். பொட்டன்ஷியல் எனர்ஜியும் தெரியணும், கைனடிக் எனர்ஜியும் தெரியணும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ப்ளஸ் பண்ணாவே அந்த ஸ்டோனோட டோட்டல் எனர்ஜி தெரிய வரும். அப்போ டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு E1 வச்சுக்கங்க ஃபஸ்ட் எனர்ஜி. ஏன்னா ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஸ்டோன் 1 இங்கே இருக்குது, ஸ்டோன் 2 மேலே போகும்போது பொசிஷன் இங்கே இருக்குது. அப்போ ஸ்டோன் 1 இங்கே இருக்கும்போது அதோட இனிஷியல் என்னவாக இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி 0. நீங்கள் அந்த கட்டிட்டீங்க அந்த ஸ்டோனை த்ரெட்டில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன 0. அப்போ U ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ ரொட்டேஷன் மூவ் பண்ணுறீங்க, அதோட கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் 12mv². அப்போ டோட்டல் எனர்ஜி என்ன U1 ப்ளஸ் KE. U1 ப்ளஸ் KE. சரிங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, கைனடிக் எனர்ஜி 12mv². அப்போ வேல்யூஸ் என்ன, E1 வேல்யூஸ் 12mv². பொட்டன்ஷியல் எனர்ஜி 0.1ல் இந்த மாதிரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0.2 இப்போ இங்கே போயிடுச்சு. இங்கே போகும்போது கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அங்கே இனிஷியலாக இருந்தது 0, இங்கே இனிஷியல் கிடையாது, ஆனால் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. கைனடிக் எனர்ஜி அப்படியே போட்டாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி mgக்கு பதிலாக 2mgrன்னு சொல்கிறோம். எப்படி, இந்த m இந்த g இருக்குது, இந்த 2r எப்படி வந்துச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் என்ன உங்களுக்கு 2r தானே, h இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் h வேல்யூஸ் என்ன 2r. அப்போது 2mgr. mgஹெச்சில் ஹெச்சோட வேல்யூஸு 2r அப்ளை பண்ணிடுறீங்க, அவ்வளோதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? ஆல்ரெடி இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூவில் mgஹெச்ன்னு இருக்கும், ஹெச்சில் 2r அப்ளை பண்ணாவே உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைச்சிடும். சரி, ஓகே. இப்போது இங்கே E1 இருக்குது, இங்கே E2 இருக்குது. சரிங்களா? இங்கே E1 இருக்குது, அங்கே E2 இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி பார்த்தோம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி. இப்போ ரெண்டு ஈக்குவலைசிங் பண்ணுறாங்க. ரெண்டு ஈக்குவலைசிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவேஷன் ரீஅரேஞ்சிங் ரெண்டு காமனாக 1/2m எடுத்தாச்சு. V2 மைனஸ் V1² ஈக்குவல் டு 2mgr கிடைக்கும். இதில் V1 மைனஸ் V2² மட்டும் எடுத்துக்கிறீங்க, இந்த பக்கம் போயிடும், m கேன்சல் ஆயிரும். 2 × 2 4gr. ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5ல் என்ன பண்ணுறோன்னா 4 எடுத்து அப்ளை பண்ண சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் ஈக்குவேஷன் 5 இன் ஈக்குவேஷன் 4. சரி, உங்களுக்கு ஈக்குவேஷன் 4 இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா? இதில் அப்ளை பண்ணலாமா?
என்ன அப்ளை பண்ணலாம்? T1 minus T2 equal to T1 minus T2 equal to m by r v1 square minus v2 square plus 2mg. இது equation 4. இதை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், T1 minus T2 equal to mr v1 minus v2 வந்து எதுக்கு ஈக்குவல்? 4gr ஈக்குவல். அப்போ அந்த இடத்துல 4gr போட்டுங்க, ப்ளஸ் 2mg ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா? இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். சரி, இங்கே 4mg இருக்குது, அங்கே 2mg இருக்குது, டோட்டலாக 6mg. டோட்டலாக எவ்வளவு உங்களுக்கு? 6mg. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0.2. இந்த கம்பேரிஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 5 in 4 T1 minus T2 வேல்யூஸ் என்ன உங்களுக்கு? 6mg. 0.2லையும் 0.1லையும் மினிமம் ஸ்பீடு கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஹையஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தோம், லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். அதில் வந்து என்ன சொல்லலாம்னா மினிமம் ஸ்பீடு சொல்லிக்கலாம். மினிமம் ஸ்பீடு அடுத்த ஹையஸ்ட் பாயிண்ட் 2. இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் T2 வேல்யூஸு 0ன்னு சொல்கிறோம். டென்ஷனோட வேல்யூஸ் என்னது உங்களுக்கு? 0. மினிமம் படிக்கும்போது இந்த டென்ஷன் T வேல்யூஸு 0 ஆகிக்கிறோம். T2 equal to 0 mv square by r minus mg. இந்த mg என்ன பண்ணுறோம்? ஈக்குவலுக்கு எந்த கொண்டு ப்ளஸ் ஆயிரும், இப்படி மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது என்ன கேன்சல் ஆகும் உங்களுக்கு? m2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? m என்ன உங்களுக்கு? கேன்சல் ஆயிரும். மீதி இருக்குது v square by r. இந்த r v square by r எடுத்துட்டிங்கன்னா இந்த r இங்கே போயிடும். அப்போ v square rg அப்படின்னா அப்போது ஸ்கொயர் எடுத்துருங்க, ரூட் rg. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் T2 வேல்யூஸ் 0 கொடுக்குறோம், இந்த மாதிரி கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? mg வந்து இந்த பக்கம் கொண்டாடுறோம், மைனஸ் mg வந்து ப்ளஸ் mg மாறுது. இந்த ஈக்குவேஷனில் m கேன்சல் பண்ணுறோம், v2 ஸ்கொயர் இருக்குது, அது மட்டும் தான் தேவை. ஸ்பீடு தான் நமக்கு. அப்போது v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r இன்டூவில் போயிடுது. அப்போ v2 ஸ்கொயர் rgனா v2 எவ்வளோ உங்களுக்கு? ஸ்கொயர் எடுத்து ஆப்போசிட் ரூட் ஆயிரும். சேம் அதே தான் மினிமம் ஸ்பீட் அடுத்த ஹையஸ்ட் பாயிண்ட் 2ல் பார்த்த மாதிரி மினிமம் ஸ்பீட் அடுத்த ஹையஸ்ட் பாயிண்ட் 1ல் பாருங்கள். இதுக்கு ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? இது நம்ம போட்டிருக்கோம். இதில் v2 வேல்யூஸ் ஜிஆர்னு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. கிராவிட்டி இன்ஸ் ஒன் ஆஃப் ரேடியஸ். ஓகேங்களா? அப்போ v2க்கு பதில் ஜிஆர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ இந்த ஜிஆர் வந்து மைனஸ் ஜிஆர் வந்து அந்த போச்சுன்னா ப்ளஸ் ஜிஆர் ஆயிரும். ஆல்ரெடி அங்கே 4gr ப்ளஸ் 1gr எவ்வளவு? 5gr. சேம் அதே தான் v2 ஸ்கொயரில் v2 எடுக்கும்போது என்ன? ரூட் ஆஃப் 5gr. ஓகேங்களா? ஒரு ஸ்டோன் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரெண்டு காம்பவுண்டாக பிரியுது. ஒன்று காஸ் தீட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. இதில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங். ரெண்டு காம்பவுண்டை வச்சுக்கிட்டு மோஷன் த வெர்டிகல் சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே பாயிண்டில் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட்டு 1லையும் 2லையும் டென்ஷனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மினிமம் ஸ்பீட் ஆஃப் ஹையஸ்ட் பாயிண்ட் 2லையும் மினிமம் ஸ்பீட் ஆஃப் ஹையஸ்ட் பாயிண்ட் 1லையும் அந்த ஸ்பீட் வந்து வேல்யூஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பவர். The power defined as the rate of work done. Power defined as the rate of work done or energy delivered. ரேட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டைம்னு சொல்கிறோம். ஒர்க் டனோட டைம் டிஃபைன் பண்ணி இருக்கிறது தான் பவர். பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். பவர் ஈக்குவல் டு W பை Tன்னு சொல்லலாம். W அப்படின்னா ஒர்க் டன், T அப்படின்னு நமக்கு டைம் டேக்கன். இதில் ஆவரேஜ் பவர், இன்ஸ்டன்டேனியஸ் பவர், 2 டைப்ஸ் இருக்குது. ஆவரேஜ் பவர் அப்படின்னா the average power is defined as the ratio of total work done by total time taken. Ratio of total work done by total time taken is called as average power. ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா அட் த இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்டில் நடக்கக்கூடியது, அடிக்கடி நிகழக்கூடியது ஒன்று. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டிஃபைன் as work done at an instant. சரிங்களா? இன்ஸ்டன்ட் பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் அட் தட் இன்ஸ்டன்ட் dW பை dt. சரி, ஓகே. பவர் அப்படின்னு பார்த்தோம், ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆவரேஜ் பவர், இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஆவரேஜ் பவர் என்னது உங்களுக்கு? ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஒர்க் டன் டு டோட்டல் டைம் டேக்கன். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னா dW பை dt. த டிஃபைன் ஆஸ் ஒர்க் டன் அட் an இன்ஸ்டன்ட். அப்போ அடுத்தது பாருங்கள், யூனிட் ஆஃப் பவர். பவரோட யூனிட் என்ன? ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறான். ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இது என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட். இந்த SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட்.
The dimensional is ml power square t power minus 3. ஓகேங்களா, டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் t power minus 3. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வாட். ஓகேங்களா, சரி என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. சரி 1 வாட் வந்து எதுக்கு ஈக்குவல்? 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல்ஸ் பர் செகண்ட்ஸ். அப்போ 1 வாட் டெஃபினிஷன் பாருங்கள். 1 watt is defined as the power when 1 joule of work done. 1 joule of work done in 1 second. அப்போ 1 watt equal to 1 joules per seconds. Next ஒன்று யூனிட் ஆஃப் பவர். இதனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிங்க. யூனிட் ஆஃப் பவர் ஹையர் யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிலோ வாட்னு சொல்லுவோம். மெகா வாட்டு எம்ஜி, ஜிகா வாட்டு ஜிடபிள்யூ, ஜிகா வாட்னு சொல்லுவோம். இப்போ 1 கிலோ வாட்டுக்கு எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள். 1 கிலோ வாட் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். கிலோ அப்படின்னு உங்களுக்கு 1000. அப்போ 1000 நம்ம எப்படி எழுதலாம்? 10 power 3 எழுதலாமா? ஓகேவா, அப்போ கிலோங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல்? 10 power 3க்கு ஈக்குவல். அப்போ 1 கிலோ வாட்டுக்கு எதுக்கு ஈக்குவல்? 10 power 3 வாட்க்கு ஈக்குவல். 1 மெகா வாட், மெகானா 10 power 6, 10 power 6 வாட். 1 ஜிகா வாட், ஜிகானா 10 power plus 9. 1 gigawatts equal to 10 power 9 watts. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோன்னா ஃபார் மோட்டார் இன்ஜின்ஸ் அண்ட் சம் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஓல்டு யூனிட் ஆஃப் பவர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பவரோட யூனிட் தான் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் இந்த கமர்ஷியல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் யூனிட்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்க. 1 HP மேக்ஸிமம் இந்த மோட்டார்ஸ் இன்ஜின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்பி தான் சொல்லுவாங்க. ஹெச்பி அப்படின்னா ஹார்ஸ் பவர். அப்போ 1 ஹார்ஸ் பவர் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துங்க. 746 வாட். 1 ஹெச்பி ஈக்குவல் டு எதுக்கு? 746 வாட். சரிங்களா, சரி அதுலேயே இந்த எலக்ட்ரிக்கல் யூனிட் ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக் யூனிட்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் மெஷர் தி யூனிட் இஸ் கால்ட் கிலோ வாட் ஹவர்ஸ். சரிங்களா, எலக்ட்ரிக் எனர்ஜியில் எதில் மெஷர் பண்ணுறாங்க? கிலோ வாட் ஹவர்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி மெஷர்டு இஸ் ஜூல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் இன் வாட். இந்த டைம் இன் செகண்ட் பிரைட்னஸ் 1 ஜூல் ஈக்குவல் டு 1 வாட்ஸ் பர் செகண்ட். சரி, இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் யூனிட் வந்து 1 கிலோ வாட் அப்படின்னா இந்த 1 அப்படியே போட்டுக்கங்க. கிலோவுக்கு 10 power 3 அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். ஹார்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். கிலோ வாட் ஹவர்ஸ். ஹவர்ஸ்னு அப்படின்னா டைம் வந்து ஹவர்ஸ்னு சொல்கிறோமா? டைமோட யூனிட் என்னது? செகண்ட்ஸ். அப்போ ஹவர்ஸு செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். 1 ஹவர்ஸுக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்ஸுக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ 60 × 60 3600. ஓகேங்களா, அப்போ 3600 10 power 3, 3600 10 power 3. இது வந்து எப்படி வரலாம்? 10 power 3, 10 power 4, 10 power 5, 10 power 6. அப்போ 3.6 போட்டோன்னா 10 power 6. இது லாஸ்ட் ஆன்சர். அப்போ 1 கிலோ வாட் எதுக்கு ஈக்குவல்? கிலோ வாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 × 10 power 6 ஜூல்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் இந்த எலக்ட்ரிக் பில்லில் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா, எலக்ட்ரிக் பில் ஆர் ஜென்ரேட் இந்த யூனிட்ஸ் எதில் யூனிட் பண்ணுறாங்க? கிலோ வாட் ஹவரில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எலக்ட்ரிக் எனர்ஜிஸ் கன்சம்ஷன் 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி, 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? 1 கிலோ வாட் ஹவர். நம்ம வீட்டில் இந்த இபி பில் போடுறாங்களே எலக்ட்ரிக் பில் எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 1 கிலோ வாட் ஹவரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. கிலோ வாட் ஹவர் வந்து யூனிட் ஆஃப் எனர்ஜி, நாட் ஃபார் பவர். சரி, அது எனர்ஜியோட யூனிட் தான், வந்து பவர்னு சொல்ல முடியாது.